ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்னைக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளம்னு எதை ஓபன் பண்ணாலும் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு கிப்லி பாணி ஓவியங்கள். அதாவது நம்மளை நாமளே கார்ட்டூன் ஓவியங்களா பார்க்கறதுனால இப்ப நெட்டிசன்கள் எல்லாமே இந்த கிப்லி பாணி ஓவியங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எப்பா சர்வர் தாங்காதுப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஓப்பன் ஏஐயோட சிஇஓவான சாம் ஆல்ட்மன் அவரே வந்துட்டு இப்ப நெட்டிசன்களுக்கு கோரிக்கையை வச்சிருக்காரு. அப்படி எதனால இந்த கிப்லி பாணி ஓவியங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட ஏஐ டூல்ஸை வச்சு அந்த மெசேஜை இன்னும் மெருகேற்றி அனுப்புற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சாட் ஜிபிடியோட GPT-40 வெர்ஷன் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதாவது மார்ச் 26 இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் சோசியல் மீடியாவில் இந்த கிப்லி பாணி ஓவியங்கள் தாங்க மக்கள் எல்லாரும் அடுத்தடுத்து அவங்களோட புகைப்படங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம செல்ஃபியா எடுத்தோ ஒரு புகைப்படத்தை பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட போன்ல ஏற்கனவே நிறைய போட்டோஸ் இருக்கு, அதை கிப்லி பாணி ஓவியா மாத்தணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த சாட் ஜிபிடி ஆப்புக்குள்ள போயிட்டு அதுல நம்மளோட போட்டோவை இன்சர்ட் பண்ணி சேஞ்ச் இன்டு கிப்லி பாணி அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அல்லது சேஞ்ச் இன்டு கிப்லி போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலும் சரி, அது நம்மளோட புகைப்படத்தை ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தி அழகா ஒரு கார்ட்டூன் புகைப்படமா கொடுக்குது. இதை பார்க்கும் பொழுதே மகிழ்ச்சி ஆகிற மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப இதை ரீல்ஸாவோ அவங்களோட டிபியாவோ மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஏங்க, ஓப்பன் ஏஐயோட சிஇஓவான சாம் ஆல்ட்மன் அவரே தன்னோட டிபியா இப்போ இந்த கிப்லி பாணி ஓவியத்தை தான் வச்சிருக்காரு. இது அவங்களோட புகைப்படங்கள் மட்டும் இல்லைங்க, அதாவது நம்மளோட செல்ஃபி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள், அப்புறம் நமக்கு பிடிச்ச இடங்கள், நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள், அவங்களுக்கு பிடிச்சமான தலைவர்கள்னு சொல்லி எல்லாரோட போட்டோஸையும் இப்போ இந்த மாதிரி கிப்லி பாணி ஓவியங்களா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது பிரதமர் நரேந்திர மோடி அவரையும் கூட விட்டு வைக்கல. ஏன்னா அவரோட புகைப்படங்களுமே இப்போ வந்து இந்த கிப்லி பாணி ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். அடுத்ததா நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருமே கூட காலத்தால் அழியாத கலை அப்படிங்கிற மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்களை இந்த கிப்லி பாணி ஓவியங்களா மாத்தி அவருமே வந்து மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காரு. சச்சின், விஜய், அஜித், ராஷ்மிகா மந்தனா, ஆலியா பட்னு சொல்லி பிரபலங்களோட இந்த மாதிரியான கிப்லி பாணி ஓவிய புகைப்படங்களை நெட்டிசன்கள் தொடர்ச்சியா அவங்களோட பேஜ்ல பதிவிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இதை ரசிகர்களும் ஷேர் பண்றாங்க, ட்ரெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற நேரத்துல இந்த ஓப்பன் ஏஐயோட சிஇஓவான சாம் ஆல்ட்மன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரீயா விடுங்களேன், எங்க ஊழியர்கள்லாம் தூங்கணும், சர்வர் தாங்காதுங்க, அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்துட்டு கிப்லி பாணி ஓவியத்தை கேட்டு கேட்டு உங்களோட புகைப்படத்தை பதிவிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்ல, அப்படியெல்லாம் விட முடியாது, நாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கிப்லி பாணி ஓவியத்தை வந்து பெற்றுட்டே இருப்போம், வாங்கிட்டே இருப்போம், எங்களோட புகைப்படத்துக்கு நீங்க மாத்தி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரு வார் மாதிரியே இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோ ட்ரெண்டிங்ல இது இடம் பிடிச்சிருக்கு. இது ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சில விளைவுகள் என்ன, இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கூடவே சேர்ந்து பார்த்துடலாம். இப்படி இணையவாசிகளை பயங்கரமா கவர்ந்திருக்கக்கூடிய இந்த கிப்லி பாணி ஓவியங்களுக்கு மூளையா செயல்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானிய நிறுவனமான ஸ்டுடியோ கிப்லி அப்படிங்கிறவங்க தான். 1985 நிறுவப்பட்ட இந்த நிறுவனமானது, அதாவது கைகளால வரையப்பட்ட ஓவியங்கள், அதே நேரத்துல நேர்த்தியா கதை சொல்ற உயர்தர திரைப்படத்திற்கான தயாரிப்புகளுக்கெல்லாம் இந்த நிறுவனம் அனிமேஷனா மாற்றி கொடுக்கறதா அவங்களுடைய வேலையாவும் இருக்குங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி கிப்லி அப்படிங்கிற மாதிரியான ஓவியங்கள் வைரலா பரவிட்டு இருக்கிற நிலையில ஸ்டுடியோ கிப்லி நிறுவனரான மியாசாகி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐக்கு மனிதர்களை புரிஞ்சுக்க முடியாது, மனிதர்களோட உணர்வுகளையுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற நேரத்துல ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு அவமரியாதை அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அவருடைய இந்த பேச்சுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கார்ட்டூன் கிப்லியை விரும்புகிற காதலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்த்தியா கையால வரையப்படுற ஓவியங்கள் அப்பெல்லாம் கவனம் ஈர்த்துட்டு இருந்த நிலையில இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்து மூலமா நம்மளோட புகைப்படங்களை ஓவியங்களா மாற்றி கொடுக்குது, நொடி பொழுதுல மாற்றி கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு பறிக்கிற ஒரு விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஃபேமஸான டிஸ்னி
டிஸ்னி ஸ்டுடியோ, இன்னொரு பக்கம் பிக்சார் ஸ்டுடியோ, இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்களோட போட்டி போட்டு ஸ்டுடியோ கிப்லி வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி எங்களுடைய உழைப்பை சுரண்டுற விதமாக ஏஐ தொழில்நுட்பத்தோட இந்த கிப்லி ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லை கார்ட்டூன்ஸாக மாற்றி கொடுக்குற ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ இருக்கிற நிறைய பேரோட உழைப்பை சுரண்டுற விதமாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கம் கண்டன பேச்சுக்களும் உருவாகி இருக்கு. இன்னொரு பக்கம் படைப்பாற்றல் மிக்கவங்க அவமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பேச்சும் எழுது. அதாவது எழுத்தாளர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட வழியை விரும்பல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ChatGPT இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை ஓவியங்களா மாத்தி கொடுக்கறதுக்கான காப்பிரைட்ஸை வாங்கியிருக்கா அப்படிங்கிற வில்லங்கமும் எழுந்திருக்கு. படைப்பாளர்களோட படைப்புகளை இந்த அமெரிக்காவோட ஏஐ தொழில்நுட்பம் நசுக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெள்ளை மாளிகைக்கு பல பிரபலங்கள் கடிதம்லாம் கூட எழுதியிருந்தாங்க. புகைப்படம் எடுக்கிறதுனால எப்படி ஓவியங்களை கொல்ல முடியாது, அதே மாதிரி தாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் நம்மளோட புகைப்படங்களை ஓவியமா கொடுக்குது அப்படிங்கிறதுனால கலைகள் எல்லாமே இங்க மறைஞ்சு போயிடும் அப்படின்னு கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் மியாசாகி மாதிரியான ஆட்கள் உழைப்புக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கறதுனால இந்த உலகத்துல கடின உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.